மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வணக்கம் மேம். வணக்கம். இதுநாள் வரைக்கும் பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவர் அப்படின்னும் நிறுவனர் மற்றும் தலைவராக நானே செயல்படுவேன்னு ராமதாஸ் திடீர்னு அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன மேம்? தெரியலங்க. நான் ஒரு கட்சியோட இந்த இயக்கத்தோடைய 40 ஆண்டு கால உழைப்பு இந்த மரியாதை வச்சிருக்கிற விசுவாசி ஒண்ணு. ஐயாவோட ஒவ்வொரு செயல்பாடும் சரியா இருக்குன்னு கந்தமூடி நம்புகிற ஒரு நபர் நானு. அதே மாதிரி தலைவரோட எல்லா அரசியல் செயல்பாடும் குறித்து இதுவரை வேற ஒரு தலைவர் இல்ல, வேற ஒரு இந்த மாதிரி படித்த தீர்வுகளை நோக்கி நகர்த்துக்கிற ஒரு தலைவர் இல்ல அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் மேலேயும் மரியாதை வச்சிருக்கிறார் நபர் நானு. ஆனால் இதுவரைக்கும் ஐயா எடுத்த எந்த முடிவுகளும் தவறா போனதில்லை. முதன்முறையா இந்த முடிவு தவறுன்னு நான் பாக்குறேன். இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். சாமானிய தொண்டனா இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயலா பாக்குறேன். ஏன்னா இது எதுவுமே யார் கவனத்துக்குமே வரல. கலந்து ஆலோசிக்கலையா மேம் யார் கூட உயர்மட்ட நிர்வாகிகள் இல்ல, இது கலந்து ஆலோசிக்கப்படல. அதனாலதான் சொல்றேன், இது கட்சியோட ஜனநாயகத்துக்கு எதிரான முடிவா இருக்கு. ஐயாவோட எல்லா உழைப்பின் மேலையும் நாங்க மரியாதை வச்சிருக்கிறோம். ஆனா இது ஐயா இந்த வயதுல உழைப்புக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு மன அழுத்தத்துல இத முடிவெடுத்திருக்கிறாருன்னா இது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சரியாகணும்னு நம்புறோம். இது ஜனநாயகத்துக்கு எதிரான முடிவு. நான் இந்த ஒரு இயக்கத்தை தனிநபர் என்னைக்குமே பாக்குறது இல்ல, பல பேரோட உழைப்பா பாக்குறேன். இந்த உழைப்பு பத்திரப்படுத்தப்படணும்னு ஆசைப்படுறேன். இல்லாட்டினா ஒரு சரியான வழித்தரத்துல காலடித்தலை வைக்கிறதுக்கான அரசியல் இயக்கமே இல்லாம போயிடும். அது நடக்கணும். இது ஜனநாயகத்துக்கு எதிரான முடிவு. ஐயாவுடைய எங்களுடைய மனதார கோரிக்கைகளை வைக்கிறோம். இது தலைவர் மிக சரியா ஒரு பெரிய மாநாட்டை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாரு. மக்களை நோக்கி தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கிறாரு. அன்றைக்கு இருந்த அரசியல் போல இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் மிக சவால் மிகுந்த அரசியல் அவர் எதிர்கொண்டு இருக்கிறார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து உறுதுணையா அந்த அரசியலை எடுத்து சொல்லணும்னு நான் நம்புறேன். ஐயாவோட அது ஆசீர்வாதத்தோட நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது ரொம்ப வருத்தம் தருது. ஜனநாயகத்துக்கு எதிரான முடிவு இது. உங்களுடைய வார்த்தைகள் குரல்லையே அந்த நடுக்கம் அப்படிங்கிறது தெரியுது. புதுச்சேரியில நடந்த எங்களுக்கு நடுக்கம் போகல. ஏன்னா நாங்க அதானே சொல்றேன், ஐயாவோட உழைப்பு அன்புமணி ராமதாஸோட நீங்க தமிழகத்துல இது வரைக்கும் இப்படி ஒரு அரசியல்வாதி நீங்க யாராவது அது பார்த்திருக்கிறீங்களா? வேகமா எல்லாராலையும் சாதி கட்சின்னு பேர் போட முடியல ஒழிய எல்லாருக்குமே மனசார உள்ளத்தை தொட்டு பேச தெரியும். இது சாதி ரீதியா ஐயாவும் வேலை செய்யல, அன்புமணி ராமதாஸும் வேலை செய்யல. பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்க வண்டியர்களை பட்டி எழுப்புறதுக்கு அவங்க மட்டும் நடந்து போறாருன்னா எவ்வளவு தூரம் போயிருக்கலாம். இவங்களையும் முதுகுல சுமந்துட்டு நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் ஐயாவோ தலைவரோ ஒரு அறிக்கை விடுறதுனாலதான் இதை போல நல்ல விஷயங்களாவது இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது பல பேருக்கு தெரியும். ஊடகங்கள் எல்லாரும் வாய்மூடி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்கிறீங்க. நீங்க எப்போ பாமக சண்டை வருங்கிறத மட்டும் பாத்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் தான் பெருசாக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீக்கங்கிற செய்தி தான் உங்க எல்லாருக்கும் போறதுக்காக ஆசையா இருக்குது. ஆனா பாமகங்கிற கட்சி அழிஞ்சு போச்சுன்னா அடுத்து இந்த தமிழகத்துல நல்ல அரசியல் இயக்கங்களே இல்லாம போயிடும். இந்த திமுக பகுத்தறிவாத இயக்கம் எந்த ரூபாய் கிடைக்காது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பேரு தின்னுட்டு இருக்காங்க திமுக பேர்ல உட்கார்ந்து. அமைச்சர்கள் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் பணம் வசூல் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறாங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. மக்களோட பிரச்சனை யாருக்கு தெரியுது? எங்க தெரியுது? அது நோக்கி நடந்துட்டு இருக்கிற இதுவரைக்கும் பாமகவுல என்னைக்கும் பதவிக்கான போட்டிகள் இருந்ததே இல்லை. இது நான் ஐயாவோட 40 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு நான் ஒரு மருத்துவமனையோட இருக்கிறேன். உளவியலை புரிஞ்சுக்க கூடிய ஒரு இலக்கியவாதியா சமூக இருக்கிறேங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். ஐயா கொஞ்சம் மன உளைச்சலுக்குள்ளா இருக்கலாம். இல்ல திமுக ஐயா பக்கத்துல இருக்கிற ஆளுகளை கைப்பற்ற தொடங்கிட்டாங்களோங்கிற அச்சம் கூட எங்களுக்கு வருது. இது மக்கள் இயக்கம், உழைப்பாளிகளோட இயக்கம். இந்த இயக்கத்தோட 40 ஆண்டு கால வாழ்க்கை சரியா நடந்து போகணும். ஐயாவோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு நினைக்கிறோம். இந்த முடிவு ஜனநாயக ரீதியான முடிவு இல்ல. ஐயா இது நான் ஐயாவுக்கு எதிராக சொல்றேன்னு ஐயா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை.
சரியான விஷயத்த சொல்லணும், சரியான நேரத்துல சொல்லணும். இந்த இயக்கத்துக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம். இது தாங்க எடுக்கான முடிவு இல்லை. நீங்க பேசி இருக்கிறதுலயே சொல்லும்போதே புரியுது, ஐயாவுக்கு பக்கத்துல இருக்கவங்க திமுக அபகரிக்க முயற்சிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்புலயுமே ராமதாஸ் அவர்கள் பேசும்போது கலைஞர் அவர்கள் எப்படி பேசுவாரு, நாசுக்காவும் இதுவா பேசணும்னு சொல்லியிருக்காரு, தைலாபுரத்திலிருந்து எனக்கு தைலம் இருக்கிறதுன்னு திமுகவையோ இல்ல கலைஞரையோ ஒரு பாராட்டக்கூடிய தோணி அவர்கிட்ட தெரிஞ்சது. அப்ப திமுகவுடைய கூட்டணியை நோக்கி பாமக நகர்கிறதா, அதுக்கு ராமதாஸ் முயற்சி பண்றாராங்கிற கேள்வியையும் செய்தியாளர் சந்திப்பு கூடவே எழுப்பியிருக்கு. உங்களுக்கு வேற கவலை, எனக்கு வேற கவலை, சரிங்களா? எனக்கு நாளைய தலைமுறை எனக்கு நல்ல அரசியல் நோக்கி நகர்ந்து நான் கவலைப்படுறேன். நீங்க டிஆர்பி ரேட்டுக்கு என்னென்ன தீனிக்க ஊழங்களை வைக்கலாம் நீங்க யோசிக்கிறீங்க. அதுக்கு நான் ஆள் இல்லைங்க. காரணம் நிறைய இருக்கு நீக்கத்திற்கு, ஆனா சொல்ல முடியாதுன்னு ஊடகங்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கிற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. இல்ல, நாங்க இயக்க ரீதியா மக்களோட பண்ணிக்கிற ஆளுங்க. இதை தாண்டி என்னால வேற எதுவும் நான் பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல, அதை கண்ணுறது இல்ல. எனக்கு மக்கள் பயணிக்கான தலைமையில இருந்து வருகிற விஷயம் எது எனக்கு சாதகம், மக்களுக்கு சாதகமா இருக்கிறத கொண்டு 100% கொண்டு செலுத்துறதுக்கு உழைக்கிற நபர்கள் மட்டும்தான் நாங்க. அதனால நீங்க கேட்கிற இந்த வதந்திகளுக்கோ இதுக்கு அந்த இதுவா அதான் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இது வேணும், எனக்கு பாமக முழுமையா வேணும். தலைவர் சரியான வலுவா போயிட்டு இருக்கிற நேரத்துல இது மோசமான விஷயமா நான் பாக்குறேன், வருந்தத்தக்க விஷயமா பாக்குறேன், ஜனநாயக மீறலா பாக்குறேன். ஐயா இது வரைக்கும் ஜனநாயக முறையில செய்யறது இல்ல. சாமானியனோட கருத்து கூட ஐயா கேட்பாரு. இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. உங்களுடைய கோரிக்கைகள் ராமதாஸ் அவர்களுடைய காதுகளுக்கு போய் மீண்டும் மாற்றம் வருமா அப்படிங்கிறது? நான் ஐயாவை நேர்ல பாப்பேங்க. இப்ப உடனே கிளம்பி போற மனநிலையில தான் இருக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.